பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வெயில் அடிக்குதா? மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, சந்தோஷம் தானே? ஹல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். காலை வேளைக்காக ஆண்டவரை மேம்படுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு இருக்க தேவன் செய்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 12:4. போன வாரம் நம்ம வாசித்தோம். பேசினார். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். கடந்த வாரத்தில் நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்தேன். போராடி நம்ம விடாமல் பற்றி கொண்டு போராடி ஆண்டவரிடத்தில் வெற்றியை பெற வேண்டும். போராடி நம்ம ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நான் இந்த செய்தியை கொடுத்தேன். அதிலே ஒரு குறிப்பை உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு நான் 2வது குறிப்பை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில வேளை நம்ம போராடித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கலாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. சிலர் பிரசங்கம் அப்படித்தான் பண்ணுவார்கள். சரிதானே? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பாடு இல்லை, கஷ்டம் இல்லை, உபத்திரவம் இல்லை, ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக அப்படியே ஊஞ்சாலில் போன மாதிரி போகலாம் என்று சொல்லுவார்கள். கடந்த நாளில் ஒரு டிவியில் ஒரு இதில் பார்த்தேன். ஒருத்தர் சினிமா பாட்டு பாடினா டக்குன்னு பணக்காரராகலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, பாடி பிரசங்கம் பண்ணுறாரு. சினிமா பாட்டை ஆலயத்திலே பாடி பிரசங்கம் பண்ணி, இந்த சினிமா பாட்டை நீங்கள் பாடினால் பணக்காரர்களாகலாம் அப்படி என்று பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை மேடுகளும் பள்ளங்களும், சரிதானே, போராட்டங்களும் கஷ்டங்களும் நிந்தைகளும் எல்லாம் உள்ள வாழ்க்கை. இதில் நம்ம போராடித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் எப்படி வேண்டும் என்றாலும் சொல்லி கொண்டு செல்லட்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், போராடித்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே சொன்னேன், யாக்கோபு அவன் போராடி பெற்றுக்கொண்டான். அவன் தன்னுடைய சகோதரனை சந்திக்க செல்லுகிறான். ஆமென். அதனால் அவன் என்ன செய்கிறான்? போராடி, ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்து அவன் தன்னுடைய சகோதரனிடத்திலே சமாதானமாகி கொள்ளுகிறான் என்று சொல்லி கேட்டோம். இன்றைக்கு நான் இரண்டாவதாக வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சத்தமா போதும். இங்கே நம்ம பார்ப்போம். 2வதாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே சூனேமியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் தேவனுடைய மனுஷனாகிய ஏலிசாவின் கால்களை விடாமல் பிடித்து கொண்டு அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். விடாமல், நீர் வரும் வரைக்கும் நானும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், கால்களை பற்றி கொள்ளுகிறாள். அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? சூலேமியாள் என்று சொன்னால் அவள் ஒரு ஊழிய வாஞ்சை உள்ளவள். அப்படி என்று சொன்னால் தன்னுடைய வீட்டிற்கு நேராக வருகிற ஒரு தேவ மனிதன் என்று ஏலிசாவை கண்டு அவனுக்கு மேல் வீட்டிலே ஒரு அறையை கட்டி அதிலே ஒரு கட்டில் போட்டு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து ஒரு தேவ ஊழியக்காரனை ஆதரிக்கிறவள். அப்படி என்றால் ஒரு நல்ல சுபாவம் உள்ளவள், நல்ல குணம் உள்ளவள், நல்ல ஒரு சகோதரி, நல்ல எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சகோதரி. அவளுடைய வாழ்க்கையிலே அவள் அந்த ஏலிசா அவளிடத்துல கேயாசு இடத்துல சொல்லுகிறான், உனக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? நீ சொல்லு, ஏதாவது தேவை இருக்கிறதா? நான் ராஜாவிடத்தில் உனக்காக ஏதாவது பேச வேண்டுமா? சொல்லு என்று சொல்லுகிறான்.
அவள் சொல்லுகிறாள், நான் இல்லை, நான் என் ஜனங்களுக்கு மத்தியிலே சந்தோஷமா இருக்கிறேன். அப்படித்தானே? ஜனங்களுக்கு மத்தியிலே சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். சந்தோஷமாக வாழ்ந்த சகோதரி தான். ஆனால் அவளுக்கு ஒரு குறைவு இருந்தது. அவளுக்கு என்ன இல்லை? பிள்ளைகள் இல்லை. இப்போ கேயாசி போய் எலிசா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறான், அவளுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி. உடனே அவன் சொல்லுகிறான், அடுத்து ஒரு உற்பவ திட்ட காலத்திலே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறான். அப்படி அந்த குழந்தை பிறந்தது. குழந்தை வளர்ந்து வருகிறது. வந்து அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு நாள் என்ன ஆச்சு? அந்த குழந்தை திடீரென்னு இறந்து போச்சு. அப்போ இவள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அழுகிறார்கள். ஆனால் சூனேமியாள் என்ன சொன்னால் தெரியுமா? அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு என்ன செய்தாள்? மேல் வீட்டறையிலே அந்த கட்டிலே படுக்க வைத்துவிட்டு அவள் என்ன செய்தார்? ஒரு கழுதையில ஏறி நேராக தேவனுடைய மனுஷனை நோக்கி போனாள். யாரிடத்திலும் ஒன்றும் பேசவில்லை. போற வழியில் அவள் யாரிடத்திலும் ஒன்றும் பேசவில்லை. நம்ம வச்சுக்கோங்க, நம்மளை வச்சோன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுளே, நான் உங்க இடத்துல கேட்டனா? அப்படித்தானே? கேட்டனா? எனக்கு குழந்தை இதுதானே கொடுத்தீரு, இதை இப்படி செத்து போச்சே, நான் என்ன செய்தேன், என்ன தப்பு பண்ணேன், என்ன பாவம் பண்ண, அப்படி சொல்லி நம்ம புலம்பிக்கொண்டே சொல்லுவோம். ஒரு வலி வந்தா போறோம், ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த வலி? ஒரு வேதனை வந்தால் போதும், நம்ம சொல்லுகிறோம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல 1008 கேள்வி கேட்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லவே இல்லை. நம்மை உண்டாக்கினவர் எது நமக்கு செய்தாலும் அவர் நன்மைக்காக செய்கிறவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவர் எது செய்தாலும் அவர் நன்மைக்குத்தான் செய்கிறார். நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அது அந்த சகோதரிக்கு தெரியும். அவள் என்ன செய்தால் தெரியுமா? யாரோடும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. குழந்தையை தூக்கி படுக்க வச்சுட்டு நேராக கழுதையின் மேல் அந்த மனுஷனுக்கிட்ட எலிசா கிட்ட போனாள். மலை மேல எலிசா இருக்கிறான். அவன் தூரத்திலே பார்த்தவுடனே ஏதோ சூனேமியாள் வருகிறாள். ஆண்டவர் அவளுக்கு ஏதோ மறைத்து விட்டார், விஷயத்தை சொல்லவில்லை. கேயாசியை அனுப்புகிறான். கேயாசி போய் கேட்கிறான், உனக்கு என்ன தேவை? நீ சும்மா போ. எப்படி? நீ சும்மா போ, நீ தள்ளிப்போ, நான் தேவ மனிதனை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. போய் சொல்லுகிறாள், ஆண்டவரே, இப்படி எனக்கு குழந்தை இறந்து போச்சு, விஷயத்தை சொல்லுகிறாள். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். விஷயத்தை சொல்லுகிறாள். உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? கேயாசி இடத்துல அவனுடைய தடியை கொடுத்து நீ நேராக கொண்டு போய் பிள்ளையின் மேல வை, பிள்ளை எழும்புவான்னு சொல்லி. ஆனால் அவள் என்ன சொன்னால் தெரியுமா? அவனை எடுத்துட்டு போனான். போய் வச்செல்லாம் பார்த்தா முடியல. ஆனால் அவள் என்ன சொன்னால் தெரியுமா? நீர் வந்தால் தான். ஹல்லேலூயா. காலை இறுக்கமாக கட்டி கொண்டாள். ஒரு முறை கூட வாசிக்க, உங்களுக்கு புரியும் அந்த வசனம். 4:27, 2 ராஜாக்கள் 4:27. ஒரு முறை கூட வாசிங்க. காலை பிடித்து கொண்டாள். அப்போது காலை பிடித்து கொண்டாள். நீ வரணும் இன்றைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் நாம் போராடித்தான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். காலை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தல்லாமல் நான் உம்மை விடமாட்டேன் என்று அன்றைக்கு யாக்கோபு பிடித்ததை போல, ஆமென், இந்த சூனேமியாள் எலிசாவின் கால்களை பிடித்ததை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய வியாதிகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நமக்கு உதவி செய்கிற கண்மலை அவர் ஒருவர் தான். தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், ஆமென், எல்லாரும் நம்மை மறந்து போகலாம். ஆனால் மறக்காத நேசர் அவர் ஒருவர் தான். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நமக்கு சொல்வதுதான், நீ அவருடைய கால்களை என்ன செய்ய வேண்டும்? கட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி, உபத்திரவம், பிரச்சனை, கஷ்டம், துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியில் வரும் பொழுது
நீ பிடிக்க வேண்டிய ஒரு இடம் என்று சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய கால்களை நீ கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து கொண்டா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர் ஒரு பொழுதும் தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் சும்மா விடுவதே இல்லை. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். உடனே அந்த தேவ மனிதன் சொல்லுகிறான், கால்களை கட்டி பிடித்து கொண்டு போராடினால் நீ வந்தால்தான். அவன் வருகிறான், நேரே அந்த குழந்தைக்கு உயிர் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு சரித்திரம் தெரியும். ஆமென். அதே போல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி செத்து போன ஒரு நிலைமை, ஆமென், குடிகார கணவனாலே என்னுடைய வாழ்க்கை அனுதினமும் செத்து போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளினாலே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்ப பிரச்சனைகளினாலே என்னுடைய வாழ்க்கை ஒரு மரணத்தை போல போய் கொண்டிருக்கிறது. நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைப்பாய் என்று சொன்னால், சொல்லுவாய் என்று சொன்னால், இந்த பகல் வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கால்களை பற்றிக்கொள். உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய காலை நீ கெட்டியாய் பிடித்து கொண்டு போராடி நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்க வேண்டும். சுனேமியாள் போராடி ஜெபித்து பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம போராடி விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம விடாமல் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் வந்து நமக்கு உதவி செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கூப்பிடுகிறவர்களுக்காக குரல் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற எல்லாருக்காகவும் அவர் என்ன செய்வாராம்? பதில் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? போராட வேண்டும். ஆண்டவரோடு போராடி ஜெபிக்க வேண்டும். சும்மா 2 ஸ்தோத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லிவிட்டு படுத்து தூங்கிவிட்டு எழும்பி மற்ற வேலை பார்ப்பதாக அல்ல. நீ போராடி ஜெபிக்கணும். இன்றைக்கு நமக்கு ஜெபிக்கிறதற்கு தான் நேரம் இல்லையே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதற்கு நேரம் இருக்கா? இல்லை. மற்ற காரியங்களுக்கு எல்லாத்தையும் நேரத்தை ஒதுக்குகிறோம். இல்லை, ஜெபிக்கணும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விழுந்து விடாமல் நிலை நிற்பதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? போராடி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடிய வேண்டும் என்று சொன்னால் நம்ம போராடி ஜெபிக்க வேண்டும். ஒரு காரியத்தின் ஆரம்பம் முக்கியம் அல்ல. ஆரம்பம் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம், ஆனால் முடிவுதான் முக்கியம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நீங்கள் பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள். ஒரு மல்யுத்த வீராங்கனை போராடி அவள் வெற்றி பெற்றாள். சரிதானே? வெற்றி பெற்றாள். ஆனால் நடந்தது என்ன? 100 கிராமா? 100 கிராம் வெயிட் கூடிச்சுன்னு சொல்லிட்டு பந்தய பொருளை இழந்து விட்டாள். ஹல்லேலூயா. அந்த கிரீடத்தை இழந்து விட்டாள். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்றார், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நீ போராட வேண்டும். முடிவு பரியந்தம் அந்த அவருடைய ராஜ்யத்தில் போய் சேருகிற வரைக்கும் போராட வேண்டும். சூனேமியாள் அவள் போராடி வெற்றி பெற்றாள். யாக்கோபு போராடி வெற்றி பெற்றான். யாக்கோபுக்கு தயவு கிடைத்தது. சூனேமியாள் விடாமல் பற்றி கொண்டு போராடி வெற்றி பெற்றால் மரித்த குழந்தை அவளுக்கு உயிரோடு கிடைத்தது. இன்றைக்கு நீங்கள் போராடி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே மரித்து போன ஒரு அனுபவம் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு டாக்டர்கள் சொல்லலாம், உன் உறுப்புகளை குறித்து சொல்லலாம், உன்னுடைய நிலைமையை குறித்து சொல்லலாம், இது மரித்து போய்விட்டது, இனி ஒர்க் ஆகாது என்று டாக்டர் சொல்லலாம். ஆனால் சர்வ வல்லமை படைத்த மனிதனை உண்டாக்கினவர், நாடி நரம்புகளை உண்டாக்கினவர், நமக்காக ரத்தத்தை கொடுத்த அந்த ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன்னுடைய நாடி நரம்புகளை எல்லாம் நான் சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுப்பார். டாக்டர்கள் சொல்லுவதல்ல, அவர்களை மேலான டாக்டர் நம்முடைய டாக்டர். பைசலாட். கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி ஆமீன். மரித்து போனவனை உயிரோடு எழுப்ப செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர்.
ஆண்டவர் ஒருவர் தான். அப்படி சுனமியால் போராடி வெற்றி பெற்றால். ஒரு குறிப்பை கூட சொல்லி நான் இந்த சப்ஜெக்டை முடித்து விடுகிறேன். மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் சுருக்கமாக டக்குன்னு சொல்லி முடித்து விடுகிறேன். பேசலாம். கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, கூப்பிட்டாள். வசனம் வாசிக்கிறதெல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் சம்பவத்தை சொல்லுகிறேன், நேரம் ஆச்சு, சம்பவத்தை சொல்றேன். ஒரு கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ என்று சொன்னால் கானானியர்கள் 7 தலைமுறை வரைக்கும் தேவ சமூகத்தில் வரக்கூடாது, புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வருகிறாள். ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே, என்னுடைய மகள் கொடிய பிசாசினால் பாதிக்கப்பட்டு அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், அவளை வந்து நீர் காப்பாற்றும், அவளுக்கு வந்து உதவி செய்யும் என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறாள். இயேசு கேட்காதவர் போல அவள் கூப்பிட கூப்பிட அவர் என்ன செய்கிறார்? போய்கொண்டே இருக்கிறார். இயேசு காது கேட்காதா? கேட்கும். இயேசுக்கு தெரியுமா? தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் போய்கொண்டே இருக்கிறார். இப்போ ஒரு பாட்டு பாடுவாங்களே, அப்புறம் போகிறவர் போல, அப்படித்தானே? அப்புறம் காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போய்கொண்டிருக்கிறவர் போல போய்கொண்டே இருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? இயேசு கேட்காதவர் போல போய்கொண்டே இருந்தாரு. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, அவருக்கு ஒரு பதிலை சொல்லி அனுப்பும் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன், நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன் என்று சொன்னாரு. அப்போ அந்த ஸ்திரீ பின்னம் விடாமல் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த நாய்க்குட்டிகளுக்கு கிடைக்கிறதாவது எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? வேண்டிக் கொள்ளுகிறாள், விடாமல் வேண்டிக் கொள்ளுகிறாள். ஆண்டவரே, எம்மால முடியும், என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவள் விடாமல் பிடித்து கொண்டார். ஆண்டவர் சொன்னாரு, இவளுடைய விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. அவளுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்திலே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை தான். இது சுருக்கமாக டக்குன்னு உங்களுக்கு சொல்லி முடித்து விட்டேன். ஹல்லேலூயா. அந்த நேரமே அந்த பிள்ளை சுகம் அடைந்தது என்று பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? அவள் விடாமல் ஆண்டவரை பிடித்துக் கொண்டாள். ஆண்டவரே, பின்னாடி சென்றாள். சரிதான், பின்னாடி சென்றாள். ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லி. அதை போல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்போம் என்று சொன்னால், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். விடாமல் பற்றி கொள்ளுங்கள். ஒரு 2 வாரம் 4 வாரம் வந்தோம், அது கிடைக்கல, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. நிறைய பேர் அப்படிதான். இங்க வந்தவங்களை கணக்கு பார்த்தா ஒரு 200 பேருக்கு மேலே இருக்கும். சரிதானே? 200 பேருக்கு மேலே இருக்கும். வந்து காணாமல் போனவர்களை கணக்கெடுத்தால் பேப்பர்ல தான் போடணும். அத்தனை பேர் வந்து ஆசீர்வாதம் பெற்றவர்களும் உண்டு, விடுதலை பெற்றவர்கள் உண்டு, சுகம் பெற்றவர்கள் உண்டு. அப்புறம் என்ன, ஒரு 4 வாரம் 5 வாரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும், அவர்களுக்கு தான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த கானானிய ஸ்திரீயை போல நாமும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் எழுப்பி நிற்போமே, நேரமாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். வேகமாக. பிரைஸ் தி லார்ட். அவரை பற்றி கொண்டவர்கள், உறுதியாய் போராடி பெற்றுக்கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு போராடி பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அந்த சுனேமியால் போராடி பெற்றுக்கொண்டாள். அந்த கானானிய ஸ்திரீ போராடி பெற்றுக்கொண்டாள். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களிலே நீங்களும் இங்க ஜெபிக்க வருகிற பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதத்துக்கு, என்ன தேவைக்காக, என்ன காரியத்திற்காக அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்களோ, அதை நீங்கள் இன்னுமல்ல போராடி பெற்றுக்கொள்ளுங்கள். போராடுங்கள், கிடைக்கும் வரை போராடுங்கள், பெற்றுக்கொள்ளும் வரை போராடுங்கள்.
போராடுங்கள். ஆமென். போராடினால் ஆண்டவர் கட்டாயம் தருவார். ஹல்லேலூயா. அவர் இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல, போராடி பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவருடைய ஜெப வாழ்க்கை, ஜெப ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரை மேயப்படுத்துங்க. எல்லார் கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ഹല്ലേലൂയ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ 155 ഇല്ല ഞാൻ നിന്നെ. എന്റെ മഹത്വം കാണുക നീ, എന്റെ കയ്യിൽ തരുക നിന്നെ. എന്റെ മഹത്വം കാണുക നീ, എന്റെ കയ്യിൽ തരുക നിന്നെ. എന്റെ ശക്തി ഞാൻ നിന്നിൽ പകർന്നു, എന്നും നടത്തിയിടും കൃപയാൽ. എന്റെ ശക്തി ഞാൻ നിന്നിൽ പകർന്നു, എന്നും നടത്തിയിടും കൃപയാൽ. കരുതുന്നവൻ ഞാനല്ല. അവർ ഉണക്കാக കരുതുന്നവർ കരങ്ങളെ തട്ടി, എല്ലാവരും കരങ്ങളെ തട്ടി ഉത്സാഹமாக. താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. എല്ലാവരും നിന്നെ മറന്നു, ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ? എല്ലാവരും നിന്നെ മറന്നു, ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ? ഉള്ളങ്കാരത്തിൽ നിന്നെ വഹിച്ചു, എന്നും നടത്തിയിടും തരയിൽ. மகளே, யாரும் இல்லை என்று சொல்லி கவலைப்படாதே, யாரும் இல்லை என்று சொல்லி கவலைப்படாதே. ஆமென். அவர் உன்னை உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்தது, அவர் உன்னை உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறார். கவலைப்படாதே. முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவதற்கு இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு உண்மையுள்ளவர். அவருடைய கரத்தில் நீ அடங்கியிரு. ஹல்லேலூயா. കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. അബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ, അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ? അബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ, അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ? ചെങ്കടലിലും വഴി തുറപ്പാൻ ഞാനെന്നും ശക്തനല്ല. செங்கடல் போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், செங்கடல் உனக்கு முன்பாக நிற்பது போல இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, செங்கடலிலும் நான் உனக்கு பாதையை உண்டு பண்ணுவேன். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நடத்துவேன். செங்கடலின் அனுபவமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, உன்னை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. கவலையே படாதே. താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. അബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ, അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ? അബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ, അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ? ചെങ്കടലിലും വഴി തുറക്കാൻ ഞാനെന്നും ശക്തൻ. എല്ലാ കരങ്ങളെ തട്ടി പാടുங்க, എല്ലാ കരങ്ങളെ തട്ടി. വഴി തുറക്കാൻ ഞാനെന്നും ശക്തനല്ലയോ, കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിന്റെ
தாழ்வரையில் கைவிடுவே இல்லை நான் நின்னே கண்டோதீரின்றே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. கண்டோதீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் உனக்காக யாவத்தையும் செய்து முடிக்கவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட கண்டோதீரின்றே தாழ்வரையில் கைவிடுவே இல்லை நானே கண்டோதீரின்றே. கண்டோதீரின் தாழ்வரையிலே அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகத்தோட ஆமென் glory ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விடுதலை இறங்குவதாக அந்த பிரச்சனை சரக்கணுமே மாறட்டு இறக்கடி மாறட்டு எவ்வளவு வரட்டு இயேசு நாமத்தில் எல்லா குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இறங்கட்டும் ஊரட்டு மயபுரட்டு இயேசு நாமத்தை சொல்லும் போது சாத்தன வரைக்கும் எல்லாமே எல்லாமே அபிஷேகம் அபிஷேகம் இறங்கட்டும். சாமா சாமா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா ஆசீர்வதிக்கப்பா ஆசீர்வதிக்கப்பா. போராடி ஜெபிக்க அபிஷேகத்தை குடிப்பீராக. கிருபைகளுக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அபிஷேகத்தின் மகிமைக்கு நன்றி செலுத்தும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோடு போது யாவரும் சித்தத்துக்கு போது தலைவர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே எங்களை சுகபத்திரமாக இந்த இடத்துல கூட்டி சேர்த்து உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறீர், நான் உன்னை கீழாக்க மாட்டேன், உன்னை மேலோக்குவேன். அப்போ பாவிதை போல ஆண்டவர் எங்களை வர வர விருத்தியடைய பண்ணும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு மேலே கத்தர் இறங்கணும், எங்களுக்கு உதவி செய்யணும், எங்கள் கூட இருக்கணும். அப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு அப்பா. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த இடத்துல பல தேவைகளோடு வந்த பிள்ளைகள் உண்டு. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் குடும்பத்தில் கஷ்டங்கள், எல்லாத்தையும் தேவன் பரலோகத்திலிருந்து அறிகிறீர், பார்க்கிறீர். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை அருள் செய்யுங்க, ஊழியத்தில் இன்னும் பயன்படுத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இயேசு நல்ல ஒரு ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் ஜெபிப்பதற்கு இவ்வளவு பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க, ஊழியம் செய்யறதுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள் நடக்கிற கேரளுக்காக இந்த பிள்ளைகள் இப்பொழுதே ஆயத்தப்படுறாங்களப்பா. இந்த பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நேரத்தை ஒதுக்கி, நேரத்தை சமயத்தை ஒதுக்கி வைத்து ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு இந்த பிள்ளைகள் தன்னை அர்ப்பணித்து இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களை எவ்விதத்திலையும் கர்த்தர் கைவிடாதபடி நடத்துங்க. பெரிய காரியங்கள் அந்த குடும்பத்துக்கு செய்யுங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எந்த குடும்பத்தை சந்திச்சால் அந்த குடும்பத்தினுடைய கண்கள்ல தயவு கிடைக்கட்டும். அதன் மூலமாய் உம்முடைய நாமம் உயரட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் தருகிறோம். அந்த நாட்டில் பாடல்கள், ஆராதனைகள், ஜபங்கள், கர்த்தருடைய வசனங்கள் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் பலத்தையும் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்திலே நாங்கள் மிஸ் பண்ணாம இந்த இடத்துல வந்து இந்த சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு இன்னும் நாங்கள் ஆண்டவருக்கென்று ஒரு சாட்சியாய் வாழ கிருபைத்தார். சோழகிரி மலையை ஆண்டவருடைய கரத்துல தருகிறோம். அந்த தேசம் உமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற கல்லும் மண்ணை இனி செயல்படாம போட்டோம். ஆண்டவரே, அந்த தேசம் இனி உமக்கு சொந்தமாய் மாறட்டும். ஆண்டவரே, அது ஒரு கல்வாரி மலையாய் மாறட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை அந்த இடத்துல இன்னும் பயன்படுத்தும். இன்னும் மிஷனரிகளை அனுப்புங்க, இன்னும் ஆலயங்களை கட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல தருகிறோம். அடுத்த வாரம் நாங்கள் ஒருவருக்கொருவர் இந்த இடத்துல சந்திக்கிறது வரையிலும் உங்க கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்துல தருகிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமை நாங்கள் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன்.